அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம். ஞான ஒளி இரா பாண்டியன். மனை வாங்கப்படுகிறது, விற்கப்படுகிறது. சில மனைகள் 5000 மதிப்புள்ளதாக இருந்தாலும் கூட அது சில நேரங்களில் 5 லட்சத்திற்கு விலை போய்விடுகிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலை? அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வரலாம், பஸ் ஸ்டாண்டு வரலாம், ஏதேனும் பெரிய கம்பெனிகள் ஏதேனும் அமையலாம். அதனால்தான் அதன் விலை மதிப்பு உயர்ந்து விடுகிறது. சில நேரங்களில் சிறிய நிலம் மிகப்பெரிய விலைக்கு விற்கப்படுகிறது, மிகப்பெரிய நிலம் குறைந்த தொகைக்கு வாங்கப்படுகிறது. அது வாங்குபவர் விற்பவரின் மனத்தை பொறுத்தது. இப்படி தான் ஒருவர் மனையை வாங்கினார், ஒருவர் மனையை விற்றார். அந்த மனையை வாங்கியவர் அன்று மாலை அந்த மனையை சீர்படுத்தி கொண்டிருந்தார். அதற்குள் ஒரு புதையல் கிடைத்தது. அந்த புதையல் என்ன? 1000 பொற்காசுகள். விற்றவரும் வாங்கியவரும் ரொம்ப நேர்மையானவர்கள். உடனே வாங்கியவர் பார்த்தார். விற்றவரை அழைத்து, ஐயா, மனையைத்தான் நான் உங்களிடமிருந்து வாங்கினேன். மனையில் ஒரு புதையல் கிடைத்தது. மனையில் உள்ள பொருளை நான் வாங்கவில்லை. எனவே இந்த புதையல் உங்களுக்கு சொந்தமானது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். உடனே விற்றவர் சொன்னார், ஐயா, மனையை நான் விற்று விட்டேன். மனையும் உங்களுக்கு சொந்தம், மனையில் உள்ள பொருளும் உங்களுக்கு சொந்தம். அது உங்களுக்கு தான் சொந்தமானது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் இருவரும் ரொம்ப நேர்மையானவர்கள் அல்லவா? இரவு நேரம் ஆகிவிட்டது. இந்த வாதமாகவே நடந்து கொண்டிருந்த போது, விடிந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று இருவரும் சென்று விட்டார்கள். அடுத்த நாள் விடிந்தது. இருவரும் மனம் மாறிவிட்டார்கள். வாங்கியவர் சொன்னார், மனை என்னது, எனவே மனையில் உள்ள இந்த புதையலும் என்னது, எனக்கு தான் சொந்தம் என்றார். விற்றவர் சொன்னார், மனையைத்தான் உனக்கு விற்றேன், மனையில் உள்ள பொருள்களை உனக்கு விற்கவில்லை. மனையில் உள்ள பொருள்கள் எனக்கு சொந்தம், எனவே அந்த புதையல் எனக்கு சொந்தம் என்று வாதாடினார். மூன்றாவதாக இருந்த ஆள் சொன்னால், இல்லை, இது உனக்கும் சொந்தம் இல்லை, வாங்கியவருக்கும் சொந்தம் இல்லை, இது அரசாங்கத்துக்கு சொந்தம் என்று தீர்ப்பளித்தார். இது எதனால் வந்த விளைவு தெரியுமா? நேற்று இருந்தது வேற யுகம், இன்று இருப்பது கலியுகமாம். கலியுகம் விடிந்து விட்டது. எனவே கடமை மாறிவிட்டது. எனவேதான் இப்படி வேறு வேறு விதமாக வாதம் செய்து கொள்கிறார்கள். இப்படித்தான் கலியுகத்தில் வம்பு தும்புகள் அதிகமாக நடக்குமாம், தில்லுமுள்கள் அதிகமாக நடக்குமாம். இப்பொழுது நடக்கின்றது கலியுகம். எனவே தான் எங்கு பார்த்தாலும் வம்பு தும்புகள், தில்லுமுள்கள். ஒருவர் வட்டிக்கு கடன் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒருவன் கடன் வாங்கிவிட்டு நான் கடனே வாங்கவில்லை என்று பொய் சொன்னான். உடனே கடன் கொடுத்தவர் சொன்னார், நீ பொய் சொல்கிறாயே, அப்படியானால் ஒரு சோதனை ஒன்று செய்வோம். எண்ணெய் சட்டியில் ஊற்றி அந்த எண்ணெய் கொதித்த பிறகு அதில் 5 ரூபாய் காசை போடுவேன், அதை நீ எடுத்து மேலே வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், ஓ, நான் எடுத்து வைக்கிறேனே என்று பொய் சொல்பவன் ஒத்துக்கொண்டான். உடனே பக்கத்தில் உள்ள ஒரு சில்வர் ஸ்பூனை எடுத்தான். அந்த காசை சுட சுட எடுத்து கடன் கொடுத்தவர் மேலே வைத்து விட்டான். உடனே அவர் அலறிக்கொண்டு, நான் உன்னை ஸ்பூனால் எடுக்க சொல்லலையே என்று வாதிட்டார். அவன் என்ன சொன்னான்? வாங்கியவன், நீ என்னை கையால் எடுக்க சொல்லலையே என்று வாதிட்டான். இது எப்படிப்பட்ட வாதம் தெரியுமா? இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.